بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد مصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وصحابه نجوم طريق الأمم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن صدق الله العلي العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய என் அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை அயராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபின்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அன்பான பெரியோர்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய பேர் அருளால் இன்னும் சில நாட்களில் ரமலான் என்கிற புனிதமிகு மாதம் நம்மிடத்திலே வர இருக்கிறது. அந்த ரமலானை கண்ணியப்படுத்தும் விதமாக அந்த ரமலானில் குறிப்பாக செய்யக்கூடிய அமல்களில் பிரதான ஒரு அமல் குர்ஆன் ஓதுதல், படித்தல், கேட்குதல், குர்ஆனை சார்ந்து சிந்தித்தல் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மனித இனத்திற்கு கொடுத்த, குறிப்பாக இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிக பெரும் ஒரு கிஃப்ட் இந்த குர்ஆன் என்பது. நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ உம்மத்துகள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். சில உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் சுஹுஃபுகள், ஏடுகள் என்று கொடுத்திருக்கிறான். சில உம்மத்துமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நம்மை போலவே வேதத்தையும் கொடுத்திருக்கிறான். மூசா நபிக்கு தௌராத் கொடுக்கப்பட்டது போல, தாவூத் நபிக்கு ஜபூர் கொடுக்கப்பட்டது போல, இன்ஜீல் நபிக்கு ஈசா நபிக்கு இன்ஜீல் கொடுக்கப்பட்டது போல சில வேதங்களையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த வேதங்களை பார்க்கிலும் எந்த இடத்திலையும் பிழை காட்ட முடியாத, எந்த இடத்திலேயும் தவறை சுட்டி காட்ட முடியாத பேர் அற்புதமாக இடைச்சொற்கள், அதை நுழைப்பது அல்லது விழுத்தாட்டுவது, இதுபோல எந்த விதமான மனிதர்களுடைய சிந்தனை, மனிதனுடைய வேலைகளுக்கு இடம்படாத இல்லாத ஒரு அற்புதமான வேதம் தான் இந்த புனிதமிகு குர்ஆன். இந்த குர்ஆனை இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளை தேர்வு செய்ததும் இறைவன் ரமலானில் தான் தேர்வு செய்திருக்கிறான். குர்ஆனிலே சொல்லப்பட்டது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம் என்று அருள்மறையிலே இறைவன் திருவசனத்தை சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை படிப்பதற்கு உம்மத்துகள் முன் வர வேண்டும். மற்ற நாட்களை விட ஒரு படி அதிகமாகவே ரமலானில் அதிகம் குர்ஆனை படிக்க முன் வர வேண்டும். ஹதீஸனுடைய வல்லுநர்கள் எல்லாம் மற்ற நாட்களில் ஹதீஸை தேடுவதிலேயும், அதில் ஆய்வு செய்வதிலேயும், மனனம் செய்வதிலேயும் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ரமலான் என்கிற வருகிற சமயத்தில் தான் ஆய்வு செய்திருக்கிற அத்தனை கலைகளையும் நிறுத்திவிட்டு எல்லோருடைய கையிலையும் இருப்பது குர்ஆன் மாத்திரமே. வரலாறு நெடிகளும் பெரும் பெரும் இமாமுகள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா
திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுகள்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போன்ற பெரும் அறிஞர்கள் எல்லாம் மற்ற நாட்களில் எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுவார்களோ அதை விட 2 மடங்கு அல்லது அதிகமாகவே ரமலானில் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னார்களை குறித்து ஒரு செய்தி இப்படி அறிவிப்பு செய்யப்படுகிறது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனை ரமலானுடைய காலத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அப்ப ஒரு மாத ரமலான் கடக்கிற பொழுது 60 குர்ஆனை முடித்திருப்பார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எப்படி அவர்களுக்கு சாத்தியமானது? குர்ஆனுக்காக வேண்டிய நேரத்தை கழித்தார்கள். குர்ஆனையே தங்களுடைய சிந்தனையும் செயலுமாக அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். ஆதலால் அவர்களால் முடிந்தது. நாம் தொட்டு பார்ப்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை என்பதுதான் இங்கே வேதனையான விஷயம். குர்ஆன் என்பது நல்லதொரு இபாதத். அதை ஒருபடி இப்படி சொல்லலாம், மற்ற இபாதத்துகளுக்கும் குர்ஆன் ஓதுகின்ற இபாதத்துக்கும் வித்தியாசம் பலதாக இருந்தாலும் குறிப்பாக இதை மாத்திரம் இங்கே நினைவுபடுத்துகிறேன். ஒரு மனிதர் தொழுகிறார், யார் தொழுகிறாரோ அந்த தொழுகையினுடைய கூலி அவருக்கு மாத்திரமே கிடைக்கும். ஒரு மனிதர் ஜகாத்து கொடுக்கிறார், ஜகாத்தினுடைய கூலி அவருக்கு மாத்திரமே கிடைக்கும். குறித்தவரை ஷரியத்தில் சொல்லப்பட்ட செய்தி, குர்ஆன் ஓதுவதற்கு நன்மை, அது மாத்திரமல்ல குர்ஆனை ஓத கேட்டவருக்கும் நன்மை, குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய சகவாசத்தில் உள்ளவர்களுக்கும் நன்மை, குர்ஆனை பார்த்தால் நன்மை. இதெல்லாம் குர்ஆனுக்கு மாத்திரமே சொல்லப்பட்ட செய்தி. குர்ஆன் பேர் அற்புதம். அல்லாஹ் சொன்னது போல, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் நேராக நிலையான நல்ல சிந்தனை உடையவர்களுக்கு நேர் வழிகாட்டும் என்கிறான் இறைவன். எனவே குர்ஆனை குறித்து சிந்திக்க வேண்டும், குர்ஆனை குறித்து படிக்க வேண்டும், குர்ஆனோடு நாம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ரமலான் முழுக்க. அப்பொழுதுதான் இறைவனிடத்தில் மிக பெரும் ஒரு அந்தஸ்தை அடைய முடியும். ஒரு வசனத்தில் இப்படி ஒரு செய்தி சொல்லப்படுகிறது, வஇதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமியூ லஹு வஅன்சிது. உங்களுக்கு குர்ஆன் ஓதப்படுமையானால் அதை வாய் பொத்தி கால் தாழ்த்தி கேளுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். 2 செய்தி, ஒன்று கால் தாழ்த்தி கேட்பது, 2வது வாய் பொத்தி இருப்பது. இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. ஏதோ ஏனோதானமான குர்ஆனை அந்த பக்கம் ஓத விட்டுட்டு இந்த பக்கம் நம்முடைய கவனங்களை அல்லது நம்முடைய பேச்சுக்களை நம்முடைய வேலைகளை செய்வது மாத்திரமல்ல, குர்ஆனை ஓதப்பட வேண்டும், அதை வாய் பொத்திருக்க வேண்டும், அதை கால் தாழ்த்தி கேட்க வேண்டும். எனவே எங்க இடத்தில் குறிப்பாக தராவியில் ரமலான்ல எல்லா மஸ்ஜிதுகளையும் தராவில் முழு குர்ஆன் ஓதப்படுகிறது ஹாஃபிஸ்கள் வைத்துக் கொண்டு. அந்த முழு குர்ஆன் நம்மில் எத்தனை நபர்கள் முழுமையாக குர்ஆன் கேட்கிறோம்? முதலில் குர்ஆனை ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஓத தெரியவில்லை, அடுத்த கட்டம் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு விஷயம் நமக்கு உலக ரீதியாக தெரியவில்லை என்றால் அதை தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நாம் முயற்சிக்கிறோம். அது வயதை கடந்து என்னென்னமோ செய்கிறோம் அந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு. ஆனால் குர்ஆன் ஓதுவதற்கு குறைந்தபட்சம் நமக்கு ஓத தெரியவில்லை என்றாலும் கூட இறைவன் குர்ஆனை சொன்னது போல வாய் பொத்தி கால் தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னதற்கு இணங்க தராவியாவது நாம் முழுமையாக பயன்படுத்துகிறோமா? ரமலான்ல முதல் தராவி இங்க மாத்திரமல்ல, எல்லா இடங்களையும் பரவலாக இருக்கிறது. சில மஸ்ஜிதுகள்லாம் முதல் தராவிக்கு இடம் கிடைக்காது, முன்னாடியே போகணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தராவி, அதற்கு அடுத்த தராவி, கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து கடைசியாக வளர்ப்பிறையில ஆரம்பிக்கிற மாதிரி கடைசி தேய்பிறையில போய் நிற்கும். லேசா எங்கேயாவது கோடு தெரியும் இல்லையா, இந்த பிறையில பார்க்கிற பொழுது அது மாதிரி பள்ளிவாசல்ல எல்லா இடங்களையும் ஒன்று அரை சஃப் அல்லது ஒரு சஃப் இவ்வளவுதான் நிற்பாங்க.
அதுக்கப்புறம் அந்த மக்களை எங்க பார்க்க முடியும்? 27 அன்னைக்கு பார்க்க முடியும். இப்படித்தான் எல்லா இடங்களிலும் நம்முடைய பலகீனம் இருக்கிறது. குர்ஆனை குறித்து சிந்தனை, குர்ஆனை குறித்து ஓதுதல் எல்லாம் நம்மிடத்தில் இல்லாமல் போகின்றது. பெரும் வேதனைக்குரிய விஷயமாக இங்கே பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாஹித்து சொல்லி இருக்கிறார்கள் குர்ஆனை குறித்து. இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், அல்லாஹ்விற்கு என்ன சில குடும்பங்கள் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விற்கு குடும்பமா? அவனுக்கு தான் மனைவி மக்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை என்பது நம்முடைய தாரகம் மந்தரம் ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரம். அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ்விற்கு குடும்பம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களே. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், காலு யா ரசூலல்லாஹ், கேட்கிறார்கள் அல்லாஹ்விற்கு குடும்பமா அப்படின்னா யாரு, மன்னுகும், அவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், யாரெல்லாம் குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இறைவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஏன்னா குர்ஆன் என்பது ஏதோ நம்முடைய வார்த்தை அல்ல. 10 ஆளுங்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒரு புத்தகம் தயாரிப்பு செய்வது மாதிரி தயாரிக்கப்பட்டதல்ல இந்த வேதம். குர்ஆன் என்பது ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு புள்ளியும் இறைவனால் சொல்லப்பட்ட அந்த இறைவசனம் தான் இந்த குர்ஆன் என்பதை புரிய வேண்டும். மற்றவர்களை போல் மற்றவர்கள் ஒரு புத்தகத்தை உருவாக்குவது போல் குர்ஆன் என்பது உருவாக்கப்பட்டதல்ல. குர்ஆனுக்கு தனி ஒரு மகத்துவமாக அல்லாஹ் சொன்ன வசனம், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், நாமே இறக்கி வைத்தோம், அது நாமே பாதுகாக்கிறோம் என்கிறான் இறைவன். இப்படி ஒரு வார்த்தை உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகமாக இருந்தாலும், அறிவு சார்ந்த எவ்வளவு அறிவாளிகள் சேர்ந்து எழுந்திருந்தாலும் இந்த வார்த்தை சர்டிபிகேட் உலகத்தை இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை. இந்த புத்தகம் நானே எழுதியது, இந்த புத்தகம் காலத்தால் யாராலும் அழிக்க முடியாது என்று இதுவரைக்கும் ஒரு புத்தகம் கூட உலகத்தில் வெளியானது இல்லை, திருக்குர்ஆனை தவிர. ஆனா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த வேதத்தை நாமே இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். இறைவன் ஒவ்வொரு ஹாஃபில்களுடைய உள்ளத்தில் இந்த திருவசனங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். சாமானிய விஷயம் அல்ல. இன்னைக்கு மனிதர்களுடைய எவ்வளவு மறதிகள் இருக்கிறது. நேற்று ஒரு விஷயத்தை சொன்னது இன்னைக்கு மாத்தி பேசலாம், இன்னைக்கு சொன்னது நாளைக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இப்படிப்பட்ட நிலைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய மனிதன் பலகீனமான மனிதன் தான். ஆனால் சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் கூட என்று சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. அந்த சின்ன பிள்ளை 20 வயசானாலும் 60 வயசானாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அகதுதான். அது யாராலும் ஒரு பிள்ளையை கூட்டவோ குறைக்கவோ எழுத்துக்களை மாற்றவோ வசனங்களை மறுக்கவோ முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட இறை வசனம் தான் இந்த திருக்குர்ஆன் என்பதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அந்த வேதம் நம்மிடத்துல எப்படி இருக்கிறது, சஹாபாக்களிடத்துல எப்படி இருந்தது என்பது ஒரு சின்ன பார்வை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஒரு ஹதீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க. அல் அஷாரி என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். நான் இந்த சஹாபியுடைய வீட்டுக்கு செல்வதாக இருந்தால் நான் அப்படியே நடந்து கொண்டு போவே இருப்பேன். அந்த சஹாபி எந்த வீட்டில் இருப்பார்கள் என்ற அடையாளம் எப்படி எனக்கு தெரியும் என்றால், அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனுடைய வசனத்தின் ஓசையை வைத்து நான் வீட்டை அடையாளம் காணுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நம்முடைய காலத்துல அப்படியே ஒத்து போய் பாருங்க. ஒரு பாய் உடைய வீடு வேணும், அந்த பாய் வீடு எங்கன்னு வெளியூர் வந்தவருக்கு தெரியல, நம்ம என்ன அடையாளம் சொல்லுவோம்? என்ன அடையாளம் சொல்லுவோம்? ஒண்ணு குறைஞ்சபட்சம் வீட்டுடைய ஒரு கலரை சொல்லி சொல்லுவோம், பச்சை கலரா இருக்கும் அல்லது மஞ்சள் கலரா இருக்கும் அல்லது 2 அடுக்கு மாடியா இருக்கும் அப்படின்னு. சில வீடுகளுக்கு இப்படியே சொல்லலாம், போயிட்டே இருங்க, எங்க அதிகமான ஸ்மெல்லு வருதோ அதுதான் அந்த வீடு, அப்படி சில பேர் அடையாளம் சொல்லுவாங்க. சில அடையாளம் இப்படி இருக்குது, நீங்க போய்கிட்டே இருங்க, எந்த இடத்துல அதிகமான ஓசைகள் ஆடலும் பாடலும் கச்சேரி மாதிரி இருக்குதோ அதுதான் அந்த பாயுடைய வீடு அப்படின்னு அடையாளம் சொல்லுவோம். இன்றைய காலத்தில் நாம் அடையாளம் படுத்துவதாக இருந்தால் இதை தவிர வேற எதை சொல்ல முடியும்? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களே சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த சஹாபியினுடைய வீட்டை அடையாளம் காண வேண்டும் என்றால் நான் கடந்து போகிற பொழுது
வைத்து நான் இன்னார் இந்த வீட்டுக்குரியவர் என்று தெரிந்து கொள்வேன். ஒரு சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவங்களே, குர்ஆனை நீங்க அதிகமா ஓதுறீங்களா? சொல்லிட்டு 3 நாளைக்கு ஒரு முறை குர்ஆன் ஓதி முடிக்கிறீங்களாமா? கேள்விப்பட்டனே. ஆமா யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்ல, இல்லை வேண்டாம், மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க ஓதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்ற, இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு அதை விட ஓதுவதற்கு ஆற்றலும் வலிமையும் இருக்கிறது, நான் அதை விட நாட்களை குறித்து தாருங்கள் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப 20 நாளுக்கு ஒரு குர்ஆன் ஓதுங்கன்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு அதை விட நான் ஓதுவதற்கு ஆற்றல் படைத்தவன், இன்னும் எனக்கு நேரத்தை குறித்து தாருங்கள் என்று சொல்றாங்க. கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைந்த கடைசியாக 7 நாளைக்கு ஒரு முறையாவது குர்ஆன் ஓதுங்கள் என்று அவர் அதிகமாக ஓதக்கூடியவரை அளவை குறைத்து 7 நாளைக்கு ஒரு தடவை ஓதுங்கள் போதும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலத்துல நாம சொல்றது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஓதுங்கப்பான்னு சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை சஹாபாக்களுக்கு ஓதுவதை குறைத்தார்கள், நிறுத்தினார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது ஓதுங்கள், அல்லது தராவி போன்ற தொழுகையில் ஓதுவதையாவது கேளுங்கள் என்று சொல்லுகிறோம். அதற்கும் இங்கே ஆள் இல்லை என்பது வேதனைக்குரிய விஷயமாக பார்க்க முடியும். குர்ஆன் என்பது நமக்கு இதனுடைய மகத்துவம் புரியுதோ இல்லையோ, ஆனால் நல்ல அறிவார்ந்த மக்களுக்கு குர்ஆன் எவ்வளவு நேர்வழி காட்டுகிறது அவங்க வழங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக பெரும் பெரும் அறிவியல் விஞ்ஞானிகள் எல்லாம் நிறைய நபர்கள் இஸ்லாத்தில் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் வருவார்கள். காரணம், குர்ஆனை குறித்து ஒரு சின்ன பார்வை அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுத்து விடுகிறது. பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் அரபு நாட்டுல கவிதை எழுதக்கூடிய ஃபேமஸான ஒரு 7 நபர்கள் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் லபீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய மகா கவிஞர்கள். இவர்கள் எல்லாம் அந்த 7 பேர்களுடைய அந்த பேர்களை மாத்திரம் எழுதி காபத்துல்லாவுல எப்பொழுதுமே தொங்குமா. காபத்துல்லா ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல இந்த 7 நபர்கள் பெரும் கவிஞர்கள். இன்னைக்கு நம்ம ஸ்டைல சொல்றதா இருந்தா வாலிய சொல்றோம், கண்ணதாசனை சொல்றோம், வைரமுத்து சொல்றோமா இல்லையா? இது மாதிரி பெரும் பெரும் அரபு கவிதைகள் எழுதக்கூடிய கவிஞர்கள் 7 நபர்கள் சொல்லி ஒரு பட்டியல் உண்டு. அதுல லபீத் அப்படிங்கிறவருடைய கவிதையும், அவரும் பெரிய ஃபேமஸான உள்ள நபர், அவருடைய பெயரும் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஒரு சஹாபி ஒரு சூராவினுடைய வசனங்களை மாத்திரம் எழுதி அதை கொண்டு போய் காபத்துல்லாஹ்ல தொங்க விடுறார். தொங்க உடனே இந்த லபீத் என்பவர் போய் பார்க்கிறார். பார்த்த உடனே பார்த்த மாத்திரத்திலே சொல்லிவிட்டார், இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது மனிதனை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இறைவனுடைய வேதம் தான் இப்படி சொல்லும், இது மனிதனால் இந்த வார்த்தை யாராலும் கொண்டு வர முடியாது என்று சொல்லி பின்னாடி ஒரு காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இணைந்து விட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. இன்னைக்கு வரைக்கும் யதார்த்தத்தினுடைய நிலையும் அப்படித்தான், உண்மையும் அப்படித்தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன, அதனுடைய பின்னணிகள் என்ன என்பதை பார்க்கிற பொழுது அதுவும் அதேதான். குர்ஆனை சில வசனங்களை ஓதுவதை கேட்டால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் நிலை. குர்ஆனுக்கு ஒரு தனி தன்மை உண்டு, இறைவன் அப்படி வைத்திருக்கிறார். யார் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லும் குர்ஆன். தவறாக நாம் பார்த்தால் தவறாகத்தான் தெரியும். அதுக்கு ரோஜா இதழ்களை சொல்லுவார்கள். ஒரு பெரிய தலை சிறந்த மருத்துவர் ரோஜாவினுடைய இதழ்களை பார்க்கிறார். பார்த்தால் அவருக்கு சிந்தனை என்ன வரும், இந்த ரோஜா இதழில் எவ்வளவு மருத்துவம் உள்ள அடங்கி இருக்கிறது, இதுல எத்தனை நோய்களுக்கு இதிலே குணம் பெறுவதற்குண்டான வழிகள் இருக்கிறது என்று அவர் அதை சார்ந்து ஆய்வு செய்வார். ஒரு கலைஞர் பார்க்கிறார், வடிவத்தை உருவத்தை வரையக்கூடிய ஒரு கலைஞர் என்ன செய்கிறார், ரோஜா இதழை பார்க்கிறார். இவ்வளவு நிறங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதனுடைய உள்கூடு எப்படி இருக்கிறது, வெளியினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று அந்த சித்திரம் ஓவியம் வரையக்கூடிய கலைஞருடைய சிந்தனைக்கு அந்த ரோஜா அப்படியே காட்சி அளிக்கும். நல்ல வாசனையை நுகரக்கூடியவர்கள் பார்த்தால் இந்த ரோஜாவினுடைய இதழ்கள் எவ்வளவு நறுமணம் உள்ள ஒரு வாசனை பொருளாக இருக்கிறது, இது மாதிரி எவ்வளவு நறுமணங்கள் எந்தெந்த இதழ்கள்
வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது என்று அவருடைய சிந்தனை பறந்து விரியும். இதே ஒரு பெண் அந்த ரோஜா இதழை பார்த்தால் முள் செடியில் அந்த ரோஜா இருப்பதை விட கூந்தலாக என்னுடைய முடியில் இருப்பது அழகு என்று ஒரு பெண் யோசிப்பாள். எப்படி பொருள் என்பது ஒன்றுதான், ஆனால் யாருக்கு எப்படி எல்லாம் சிந்திக்கிறார்களோ அதற்கு ஏற்றால் போல் எப்படி அந்த ரோஜா இதழ்கள் தருகிறதோ அதுபோலதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதம் யார் எப்படி சிந்திக்கிறார் அதுக்கு ஏற்ற மாதிரி வழிகாட்டும். இறைவன் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். யார் எப்படி எந்த கோணத்தில் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். இந்த குர்ஆனை கொண்டு மறுத்தவர்கள் மாறி போய்விட்டார்கள். குர்ஆனை ஏற்றவர்கள் அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் மிக உயர்ந்த இடத்திற்கு ஆக்கிவிட்டார். பல நிகழ்வுகள் பல வரலாறுகள் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுக்கு எழுத படிக்க கற்றுக்கொள்ளாதவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது? அப்படி என்றால் உண்மையாகவே ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரிந்த மார்க்க மேதையாக இருந்திருப்பார்களே, ஆனால் இந்த குர்ஆன் என்பது அற்புதம் என்று சொல்ல முடியாது. ஏன்? அவரா அவருடைய ஸ்டைலுக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா எழுத படிக்க கற்றுக் கொடுக்காத பெரிய ஒரு காரணமே பேர் அற்புதமான குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வருவதுதான் அற்புதம். எழுத படிக்க தெரியாதவருக்கு எப்படி இவ்வளவு தத்துவமான வார்த்தைகள்? அறிவில் உச்சத்தை அடைந்த கவிஞர்கள், உச்சத்தை அடைந்த பெரும் பெரும் கவிஞர்கள் எல்லாம் அவர்கள் விழி பிரிங்கி நிற்கிற வார்த்தைகளை கூட சர்வ சாதாரணமாக இடத்திற்கு ஏற்றவாறு, காலத்திற்கு ஏற்றவாறு, ஆட்களுக்கு ஏற்றவாறு எல்லா இடத்திலேயும் பெருமான தத்துவமான வார்த்தைகள் சொல்வதற்கு உண்மையிலேயே இது பேர் அற்புதம் தான் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நாயகத்தினுடைய வார்த்தைகள் அல்ல, அது இறைவனுடைய வரிகள் என்று இறைவன் சொல்லாமல் ஒரு பேர் அற்புதத்தை நிகழ்த்தி காண்பித்திருக்கிறான். அப்படிப்பட்ட குர்ஆன் தான் நம்ம இடத்துல கையில இருக்கிறது. பல வீடுகள்ல ரேக்ல தூங்கிட்டு இருக்கிறது. சில இடங்கள்ல மஸ்ஜிதுகள்ல சில பேர் வஃபாத் ஆனதுக்கு பிறகு என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்ப்பாங்க. யோசனை பண்ணி இறந்தவர்கள் பெற்றோர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரை எழுதி இந்த குர்ஆன் இந்த பள்ளிவாசலுக்கு இன்னாருடைய பெயரிலே வக்ஃப் செய்யப்பட்டது என்று எழுதி வைப்பாங்க. அது மாதிரி நீங்க சும்மா ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன், போய் பாருங்க. எல்லா பள்ளிவாசலையும் இந்த கிதாபுகள் இருக்கு, குர்ஆன் இருக்குது. எப்படி வச்சிருக்காங்களோ அப்படியே இருக்கும். இங்கேயும் ஒரு 4-5 குர்ஆன் இருக்குது. வைத்தவர்கள் எடுத்து பார்த்தால் அதுல ஒரு பக்கத்தை கூட திரும்பி எடுத்து பார்க்காத ஒரு குர்ஆன், புது குர்ஆன் எப்படி இருக்குமோ சீல் உடைக்காதது அப்படியே இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலைகள். குர்ஆன் சஹாபாக்கள் எப்படி ஆக்கினார்கள், நாம் இடத்துல எப்படி இருக்கிறது? ஒண்ணுமில்ல. சஹாபாக்கள் இடத்திலே குர்ஆன் எப்படி இருந்தது என்று சாதாரண ஒரு சின்ன வார்த்தையில சொல்வதாக இருந்தா, இன்றைய காலத்துல நம்ம இடத்துல போன் எப்படி இருந்ததோ அதே போலதான் சஹாபாக்களுடைய காலத்தில் குர்ஆன் இருந்தது. காலையில் எந்திரிச்சவதே போனை தூக்கி ஃபர்ஸ்ட் பாக்குறோமா இல்லையா? அடுத்து வேலை செய்யக்கூடிய அவசரமான நேரம், ஒரு பஸ்ல 1 மணி நேரம் டிராவல் பண்றோம், என்ன செய்வோம்? போனை எடுக்கிறோம். கல்யாண வீடு விசேஷங்களுக்கு போயிருக்கிறோம், அந்த நேரத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், கொஞ்சம் விருந்துல உட்கார்ந்து முன்னாடி கொஞ்சம் வெயிட்டிங் ஹால் இருக்குமா இல்லையா? அந்த நேரத்துல என்ன செய்வோம்? குர்ஆனை எடுப்போம். இது மாதிரி வேலை பொழுது போக மற்ற எல்லா நேரங்களும் கையில் போனை வைத்திருக்கிறோம். இது நம்முடைய வாழ்க்கை. சஹாபாக்கள் குர்ஆனையே வேலையாக வைத்திருந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். எல்லாரிடத்திலையும் குர்ஆன், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் குர்ஆனை வைத்து இறைவனிடத்திலே முறையிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் அற்புதமாக சொன்னார்கள், செல்வத்திற்கு ஒப்பிட்டு குர்ஆனை பேசியிருக்கிறார்கள். செல்வத்திற்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். பல இடத்தில் குர்ஆனின் மூலமாக தான் செல்வமே வருகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு மனிதன் அதிகாலையில் சுபுவுக்கு பிறகு சூரா யாசீனை ஓதுவானேயானால் அன்றைய நாள் முழுக்க அவனுக்கு எந்த விதமான ரிஸ்க் நெருக்கடி ஏற்படாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொரு ஹதீஸிலே இப்படி வருகிறது, அன்றாடம் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு எந்த மனிதன் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவானேயானால் வாழ்க்கை முழுக்க
அவனுக்கு வறுமையே ஏற்படாது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாதிரி பல சூறாக்கள், பல வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கு காரணமாக இருந்து கொண்டும் இருக்கிறது. ஆனால் இதை எதையுமே நாம் கண்டு காணாமல், குர்ஆன் யாருக்கோ எப்பயோ இறக்கப்பட்டது, நமக்கு அதுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்ற ஒரு பார்வையில் கடந்து போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்லுவது போல கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்யுக்கு அலைவது போல் இன்றைய காலத்தில் எல்லா விதமான பிரச்சனைக்கு தீர்வாக குர்ஆன் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை விட்டுவிட்டு எங்கெங்கேயோ பிரச்சனைக்கு எப்படியெல்லாம் நாம் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறோம் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே வரக்கூடிய இந்த புனிதமான இந்த ரமலானை கண்ணியப்படுத்துவதில் ஒரு வகை குர்ஆனை அதிகம் ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஓத தெரியாதவர்கள் இன்னைக்கு நிறைய வீடியோக்கள், ஆடியோக்கள் இருக்கிறது. அதை போட்டு குறைந்தபட்சம் அதுவாக நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் வருகின்ற ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல முஃமின்களாக, சாலிஹீன்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.